கர்த்தருடைய விலையில பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே சதா காலங்களும் உண்டாகட்டும். நாம் தொடர்ச்சியாக ஒரு சில மாதங்களாகவே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு திருச்சபைக்கு எழுதின அந்த நிருபத்தை நாம் கற்று அறிந்து வருகிறோம். நாம் ஏற்கனவே அறிந்த விதமாக இந்த நிருபம் ஒரே ஒரு காரணத்திற்காக எழுதப்பட்ட நிருபமாக இருந்தாலும் நன்றி சொல்ல வேண்டும் என்கிற ஒரு காரணம். ஒரு சிறைச்சாலையிலே அடைபட்டு கிடக்கக்கூடிய ஊழியம் இனி செய்ய முடியல, ஆனாலும் சிறை கட்டுகளின் மத்தியிலும் ஊழியத்தை செய்வதற்கு அவருக்கு ஆவல், அதோடு கூட இணைந்து கொண்டு இந்த திருச்சபையார் தங்களால் முடிந்த உதவி, பொருள் உதவியும் பண உதவியும் அவருக்கு கொடுத்து அனுப்புகிறார்கள். அதை பெற்றுக்கொண்டதான பவுலடிகளார் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக எழுதப்பட்ட நூல் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லுகிறோம். இதெல்லாம் ஏன் அடிக்கடி எல்லாரும் சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஒரு புஸ்தகத்தை படிக்கும் பொழுது அதனுடைய காரணத்தை, நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புஸ்தகத்தை அறிந்து கொள்வதற்கு மிக எளிதாக இருக்கும். அப்ப இவர் வெறும் நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிக்கிறாம, அந்த திருச்சபையை குறித்து இவர் அறிந்து கொண்ட சில காரியங்கள் அவருக்கு தெரிய வருது. அப்ப அதையும் என்ன செய்யறாரு, சில ஆலோசனையாக இந்த சபையாருக்கு எழுதுகிறார். ஒருவேளை அது அந்த சபைக்கு அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு வார்த்தையாக இருந்தாலும் இன்றைக்கு நாம் படிக்கும் போதும் இது நமக்கும் ஒரு பிரயோஜனமாக இருப்பதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தணும். அப்ப நம்ம ஒவ்வொரு அதிகாரங்களையும் நம்ம படித்து விட்டு வருகிறோம். இன்றைக்கு இந்த 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்கள் நம்ம போன வாரத்தோடு நம்ம படிச்சு முடிச்சோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துடைய முதல் 3 வசனங்களோடு நம்ம படித்து முடித்திருக்கிறோம். இன்றைக்கு நான் போன வாரம் சொல்லிதான் அனுப்புனேன். அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு 5 விதமான ஒரு டிப்ஸ், அதாவது வழிமுறைகள், மன அமைதியாய் வாழ்வதற்கான ஒரு 5 வழிமுறைகள். பொதுவாக இன்றைக்கு இருக்கிற சூழல்ல, இன்னைக்கு நம்ம வாழ்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்துல நிறைய பொது கூட்டங்கள்ல, பொது இடங்கள்ல ஒரு மனுஷன் எப்படி சந்தோஷமா வாழ்வது அப்படின்னு 2 பேச்சாளர்களை வச்சு நிறைய கிளாஸ் எடுப்பாங்க. இந்த மன அமைதிக்காக மனிதர்கள் பல இடங்களுக்கு போவது வழக்கம். மன அமைதியை தேடி சில கோவில்களுக்கு போவது வழக்கம், இல்ல சில பேர் ஒரு புண்ணிய இடங்களுக்கு போவது வழக்கமா இருக்குது. இல்ல மன அமைதியை பெற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒரு செயலை செய்வார்கள். நீங்க யோகா பண்ணா உங்களுக்கு மன அமைதி இருக்கும், இல்ல நீங்க இந்த இதை போல எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், இல்ல இந்த குணங்களை, இந்த பண்புகள்லாம் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, அதை வளர்த்து கொண்டீங்க அப்படின்னா மன அமைதி இருக்கும் என்று மனிதர்களுடைய ஆலோசனைகளும், மனிதன் இன்றைக்கு அவர்களுக்கு முன்பதாக வைத்திருக்கக்கூடிய சில வழிமுறைகளை இன்றைக்கு அநேக பின்பற்றுகிறார்கள். ஏன்னா மன அமைதி இல்லாமல் உலகம் ஒரு பக்கம் நாகரிகம் வளர்ந்துகிட்டே போகுது, ஒரு பக்கம் மனிதனுடைய அறிவு ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே போகிறது. இது எல்லாமே இருந்தாலும் கூட மனிதன் இன்றைக்கு எட்ட முடியாத ஒரு உயரத்திற்கு இன்னைக்கு போயிட்டான். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மனுஷன் மேல வானத்துல பறந்துகிட்டே சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லியிருந்தா யாரும் நம்பிக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அது சாத்தியம். ஏரோப்ளேன்ல போகும்போதே மேல வானத்துல கீழே சாப்பிடுறத விட வானத்துல சாப்பிடுறாங்க. கடலுக்கு அடியில ஹோட்டல் கட்டி அது கீழே உட்கார்ந்து சாப்பிடுற ஆட்கள் உண்டு. ஏன்னா இன்னைக்கு மனிதனுடைய நாகரிகம் ஒரு பக்கம், அறிவு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இன்றைக்கு இந்த டெக்னாலஜி வளர 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 எந்த அளவுக்கு இது வளர்கிறதோ அந்த அளவுக்கு மனிதனுடைய தேவைகள் அதிகரிக்கிறது. தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க கவலை அதிகரித்து கொண்டே போகிறது. அது மன அமைதி இன்றைக்கு மனிதன் இழந்து கொண்டே போகிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இருக்கிற சூழல்ல எந்த அளவுக்கு நாகரிகம் பெருகிவிட்டதோ அந்த அளவுக்கு மனுஷனுடைய அமைதியும் குறைந்து விட்டது. ஆகவே இந்த மன அமைதியை பெற்றுக் கொள்வதற்கு அநேகர் எவ்வளவு பணம் செலவழித்தாலும் அந்த அமைதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனா இங்க பவுல் அன்றைக்கு இருந்த திருச்சபையாருக்கு ஒரு 5 டிப்ஸ் கொடுக்கிறார். அதைத்தான் நம்ம படிக்க போறோம். 4ஆம் அதிகாரத்திலே 4, 5, 6ஆம் வசனங்களிலே இந்த 3 வசனங்கள்ல 5 விதமான வழிமுறைகளை இந்த பவுல் அந்த சபையாருக்கு, அந்த விசுவாசிகளுக்கு கொடுக்கிறார். அப்ப இந்த வழிமுறைகள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனமா இருக்கும் என்றுதான் ஆவியானவர் இந்த புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். முதலாவது பாருங்களேன், முதல் டிப்ஸ் என்ன கொடுக்கிறார் பாருங்க. பவுல் ஒரு விசுவாசிகளுக்கு மன அமைதியை பெற்றுக் கொள்வதற்கு, இல்ல சமாதானத்தை, இல்ல மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு
அந்த அமைதியை பெற்றுக் கொள்வதற்கான முதல் வழிமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா 4ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். முதல் காரியம் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷமா இருங்கப்பான்னு சொல்லிடல வெறுமனே. அங்க ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா என்ன செய்யாம அங்க ஆட் பண்ற. என்ன வார்த்தைன்னு கேட்டா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஒரு மனிதன் தேவனுக்குள்ளாக சந்தோஷமா இருக்கும் பொழுது இந்த அமைதி ஒரு நாளும் கெடுக்க போவதல்ல. பாருங்க, உலகம் தரக்கூடிய சந்தோஷத்திலே அதனுடைய முடிவு நீங்க பாத்தீங்கன்னா, உலகமும் சந்தோஷத்தை கொடுக்கும், தேவனும் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஆனா உலகம் தரக்கூடிய மகிழ்ச்சி, இந்த சந்தோஷத்துடைய முடிவு ஒன்று வியாதியா இருக்கும், இல்லைன்னா துன்பமா இருக்கும், இல்லைன்னா வறுமையா இருக்கும், இல்லைன்னா பகையா இருக்கும், இல்ல கொலையில முடியும், இல்ல சில பொறாமையில முடியும். இது உலகம் தரக்கூடிய மகிழ்ச்சி. நான் உலகம் தரக்கூடிய மகிழ்ச்சியின் மூலமாக என் அமைதியை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஒருவேளை நான் ஆடி ஓடினால் உலகம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், உண்மைதான், கொடுக்காதுன்னு கிடையாது. ஆனா அந்த மகிழ்ச்சியுடைய விளைவு ஒண்ணு இருக்குல்ல, முடிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த முடிவு பல நேரங்கள் அப்ப நான் சொன்னதுதான் நடக்கும். ஒன்று, அந்த மகிழ்ச்சியின் மூலமாக, அந்த சந்தோஷத்தின் மூலமாக எனக்கு எதிர்காலத்துல ஏதோ ஒரு வியாதியில நான் அதுல இருப்பேன். ஏன்னா அன்றைக்கு அனுபவிச்ச உலக சந்தோஷம் இன்றைக்கு ஒரு கொடிய வியாதியாக இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். சில நேரங்கள்ல அதே மகிழ்ச்சி விளைவாக இன்றைக்கு பல குடும்பங்கள் வறுமையில இருக்குது. ஏன்னா உலகத்திலே அவர்கள் சந்தோஷத்தை தேடினதுனாலே உலக சந்தோஷம் கொடுத்தது, ஆனா முடிவு வறுமையாக போயிடுச்சு, பொறாமையில முடிஞ்சிருச்சு. அது மாத்திரமல்ல பஞ்சத்துல இருக்குது, அது மாத்திரமல்ல துன்பத்துல இருக்கிறாங்க, பகையில முடிகிறது. இப்படி பல விஷயங்களை வேதம் சொல்லுகிறது. ஆனால் இதை இந்த புஸ்தகம் இந்த சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லும்படியாக பழைய ஏற்பாட்டுல ஒரு மனுஷன் வந்தார். அவர் வாழ்ந்து முடிச்சு ஒரு புஸ்தகத்தை எழுதினார். பிரசங்கி புஸ்தகத்தை நீங்க வந்தீங்க அப்படின்னா அது ஒரு அதிகாரம் முழுக்கவே நல்லா இருக்கும். நான் ஃபுல்லா படிக்க வேண்டாம். இன்னைக்கு இந்த பிரசங்கி நிருபத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வயதான காலத்திலே, அதாவது எல்லாம் அனுபவித்து ஒரு பெரிய காரியத்தை கற்றுக்கொண்ட பிறகு அவர் எழுதின ஒரு புஸ்தகம். அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிச்சிங்க அப்படின்னா, இன்றைக்கு நம்மை விட பல மடங்கு ஐஸ்வர்யமும் ஆஸ்தி நிறைந்த ஒரு மனுஷன். இன்றைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மனுஷன் அனுபவிச்ச சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் இன்றைக்கு நம்ம ஒரு கால் பங்கு கூட அனுபவிக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மனிதன் உலக பிரகாரமான மகிழ்ச்சி அனுபவித்தவன். அந்த 2ஆம் அதிகாரம், பிரசங்கி 2ஆம் அதிகாரத்திலே இந்த மனிதன் அவர் செய்த விஷயத்தான் சொல்றாரு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 2ஆம் அதிகாரம், பிரசங்கி 2ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்கள் நான் வாசிக்க நல்லா கவனிங்க. நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதுவும் மாயையா இருந்தது. நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும், சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்றும் சொன்னேன். வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேய்ச்சி கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியீனத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். அடுத்த ஒரு செஞ்ச விஷயம் பாருங்க. நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திரிகள் எனக்கு இருந்தது. வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பனுமானேன். என் ஞானமும் என்னோடு கூட இருந்தது. 10ஆம் வசனம். என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தை நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன். ஆனா அதோடு முடியல. அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. என் கைகள் செய்த சகல வேலைகளையும்
நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருந்தது, சூரியனுக்கு கீழே பலனை. ஆக்சுவலி இந்த முழு புஸ்தகத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அதாவது நீ தனிமையா இருக்கும்போது படிக்க நல்லா இருக்கும் புஸ்தகம். எல்லாம் இந்த மனுஷன் மிக எளிதாக ஒரு ராஜ்யம் கிடைச்சிருச்சு. ஏன்னா அவங்க அப்பா சம்பாதிச்ச ராஜ்யம். திரண்ட ஆஸ்தி நம்ம படிச்சோம் பாத்தீங்களா. வீடுகள் ஒண்ணு இல்ல, வீடுகளை கட்டினான், குளங்களை ஏற்படுத்துகிறான், தோட்டங்கள், சிங்கார வனங்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள்னு அவர் சொல்றாரு. எருசலேமில் இருந்தவர்கள் இதுவரைக்கும் இருந்தவர்களை காட்டிலும் எல்லாவற்றிலும் மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சந்தோஷத்தை அனுபவிச்சான். உலகத்துல எல்லா விதமான சந்தோஷத்தோடு வாழ்ந்தவன் தான். அது எல்லா சந்தோஷமும் கிறிஸ்துவுக்கு தேவனுக்குள்ளான சந்தோஷம் கிடையாது, கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி இல்லை. உலக பிரகாரமான பலவிதமான மகிழ்ச்சியை அனுபவிச்சுட்டு அவன் சொன்ன கடைசி பதம், இது எல்லாம் மாயை, சூரியனுக்கு கீழே எனக்கு என்ன இல்லை அப்படின்னா பலன். தன்னுடைய கடைசி காலத்துல சாக போற வயசுல இந்த மனுஷன் எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்டு யோசிச்சு பார்க்கலாம், இதெல்லாம் நான் பண்ணேனே, இதனால எனக்கு என்ன பலன் இருந்துச்சு? ஒண்ணுமே. வருத்தம் இருந்து, கண்ணீர் இருந்து, இது எல்லாம் கடைசியில பார்த்தா மாயையா முடிஞ்சு போச்சு. அவன் மறிக்கும் பொழுது கையில ஒண்ணுமே இல்லாம தான் போனான். அவன் எல்லாம் போய் சொல்றான், நான் இதெல்லாம் சம்பாதிச்சேன்ல, இதனால எனக்கு என்ன பிரதர் லாபம் அப்படின்னு கேட்டா அவர் ரொம்ப அழகாய் சொல்கிறாரு, என் மனதுக்கு சஞ்சலமா இருந்துச்சு. ஏன்னா அவளை விட்டுட்டு போறவே அப்படிங்கிற மனசு வந்து ஆட்டோமேட்டிக்கா இருந்துச்சு அவளுக்கு. இதெல்லாம் நீ அனுபவிக்க முடியல. ஒரு காலத்திலே உடலை பெண் இருந்துச்சு, உடம்புல சக்தி இருந்தது. அவன் பல பெண்களோடு என்ன செஞ்சானா, அவன் திருமணம் முடிக்கிறான் அப்படின்னு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. ஒரு காலத்துல பாவம் செய்வதற்கு அவனுக்கு உடம்புல பெண் இருந்ததுனால பாவத்தை தண்ணீர் போல பருகணும், அது ஒரு காலம் இருந்துச்சு. திரும்பி பார்க்கிறான், இன்னைக்கு அவனால ஒண்ணும் முடியல. அவன் மனசுக்கு எப்படி இருந்துச்சு, அது சஞ்சலமா இருக்குது. யோசிச்சு பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தேன் என்று அவன் பட்ட பிரயாசங்கள், சேகரித்த சேகரிப்புகள், ஆஸ்திகள், அந்தஸ்துகள் எல்லாத்தையும் திரும்பி பார்த்துட்டு சொல்றான், இது மாயை அப்படிங்கிற ஒரே வார்த்தை இருந்துச்சு. அன்னைக்கு அருமையான பவுலடிகளார் நம்முடைய வாழ்க்கைக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த இன்னொரு மனிதனா இருக்கிற மோசே, அவர் இதே ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவர் தான். ஆனா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே படிக்கும் பொழுது இந்த மனிதன் எப்படிப்பட்ட ஒரு தெருவு தெரிந்திருக்கிறான் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது, எபிரேயர் 11:26ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது, இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக வாக்கியம் என்று எண்ணினான் என்று பார்க்கிறோம். 25ஆம் வசனம், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும். இந்த வார்த்தை ரொம்ப அருமையா போட்டு பாத்தீங்களா. சந்தோஷம் தான், ஆனால் அனித்தியமான சந்தோஷம். அனித்தியமான பாவ சந்தோஷம் அனுபவிப்பார் பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டான். பாருங்க, வேதவசனம் அழகாய் பவுல் சொல்கிறாரு, எப்பா நீங்க மகிழ்ச்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா உங்களுடைய மகிழ்ச்சி எதின் அடிப்படையிலே எந்த அஸ்திபாரத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருங்க. ஆனா அந்த சந்தோஷம் எதனால உங்களுக்கு வருகிறது? எது உங்களுடைய மனதை பிரியப்படுத்துது? எது உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துகிறது? இன்னைக்கு நான் ஒரு காரியத்துல மகிழ்ச்சியா இருக்கேன்ல, இன்னைக்கு நான் ஒரு காரியத்துல சந்தோஷமா இருக்கிறேன். அந்த சந்தோஷம் அது கர்த்தருக்குள்ளாக தேவ வார்த்தையினாலும் இல்ல தேவன் பிரியப்படுகிற அவரும் என்னோடு கூட சந்தோஷப்படுகிற அந்த சந்தோஷத்துல இருக்கிறேனா, இல்ல உலகம் எனக்கு மாயையாக காட்டிக் கொண்டிருக்கிற, கவர்ச்சியாய் காட்டிக் கொண்டிருக்கிற இந்த உலக பிரகாரமான கவர்ச்சிக்கு பின்பதாக இருந்து அதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒருவேளை எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்றால், உலகத்தை வேதம் ரொம்ப அற்புதமா சொல்கிறது, உலகத்தையும் உலகத்தில் உள்ளதையும் என்ன செய்யாதீங்க, அன்பு கூறாதீங்க அப்படின்னா. அது எனக்கு மகிழ்ச்சி கிடையாது. நான் தரக்கூடிய சந்தோஷம், நான் தரக்கூடிய சமாதானம் உலகம் தரக்கூடியது கிடையாது அப்படிங்கிறார். அப்ப ரொம்ப அற்புதமாக சொல்றார், ஒரு தேவ பிள்ளை மன அமைதியாய் வாழ்வதற்கு, நான் தவறு பண்ணிட்டு பின்னாடி ஐயோ ஐயோ நான் அடிச்சுட்டு இருக்கிறது காட்டிலும் அது எனக்கு மன அமைதி கொடுக்குது. ஏன்னா செஞ்ச பாவம் என்னை துரத்துது இல்லை, நான் செய்த ஒரு குற்றம் அதனுடைய வாழ்க்கையை அது என்ன செய்ய மாட்டேன்னா மனசாட்சி என்கிட்ட அது என்னால நிம்மதி எடுக்க முடிய மாட்டேங்குது. பல மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த மன அமைதியை இழப்பதற்கு காரணம் அவர்கள் உலக பிரகாரமான மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அனுபவித்து கர்த்தருக்குள்ளான சந்தோஷத்தை நிராகரிக்கிறதுனாலே அவர்களால் அமைதியுள்ள சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு முடியவில்லை. அதே நேரத்துல தேவனுக்குள்ளாக
நம் மகிழ்ச்சி அடையப்படும். ஒருவேளை மற்றவர்களை போல உலக பிரகாரமான மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனா இந்த மகிழ்ச்சி ஒரு அற்புதகரமான ஒரு அமைதி நிறைந்த ஒரு மகிழ்ச்சியா. ஏன்னா என்கிட்ட குறைவுகள் இல்லை, நான் பாவம் செய்யறதில்லை, உலகம் தரக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நான் அனுபவிக்கிறேன். இப்ப என் மனதளவிலும் சரி, என் மனசாட்சி அளவிலும் சரி, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சியுடனாய் அமைதியுடனாய் என்றால் நான் எதை குறித்தும் குற்ற உணர்வு உள்ளவனாகவோ இல்ல குற்ற மனசாட்சி உள்ளவனாகவோ இல்ல நான் செய்த பாவத்தை குறித்துதானே அந்த எண்ணம் என்னை தோற்றார். ரொம்ப அற்புதமாய் சொல்கிறாரு, சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆனா அந்த சந்தோஷம் எப்பயுமே இதுல இருக்கட்டும் கேட்டா கர்த்தருக்குள், கர்த்தர் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி, கர்த்தருக்குள்ளான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உலகத்தினுடைய சந்தோஷத்தை நீங்க வெறுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதை வெறுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எப்படி இருப்பீங்கன்னா மன அமைதியாக இருப்பீங்க. இரண்டாவது காரணத்தை அவர் சொல்றாரு பாருங்க. இரண்டாவது வழிமுறை டிப்ஸ் என்ன கொடுக்கிறார் பாருங்க. பிலிப்பியர் அடுத்த வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது முதலாவது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணுமா. இரண்டாவது உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. இரண்டாவது சார்ந்த குணமுடன் இருக்கணும். தேவனானவர் இயேசு கிறிஸ்துவானவரும் தன்னுடைய பிரசங்கத்துல, மலை பிரசங்கத்துல அவருடைய பிள்ளைகளிடத்துல இந்த குணத்தை எதிர்பார்க்கிறார். அது நமக்கு இருக்க வேண்டிய அது ஒரு ஆவியின் கண்ணில ஒன்றுதானே சாந்தம். இது நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இயேசுடைய அந்த பிரசங்கத்தில் அந்த போதனையிலேயே அந்த வார்த்தையை நமக்கு ஒரு ஒரு டீச்சிங்கா அவர் சொல்லியிருப்பார். 5:5 நீங்க பாத்தீங்கன்னா சார்ந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே சார்ந்த குணம் என்பது திருச்சபையிலே மட்டும் காட்டப்பட வேண்டியது அல்ல, நாம் இருக்கக்கூடிய சகல இடத்திலும் காட்ட வேண்டிய ஒரு குணம் அது. அதாவது பொதுவா இருக்கக்கூடிய இடங்களிலே நான் அமைதியா இருந்துதான் ஆகணும், அது வேற வழி இல்லை. ஒரு ஆலயம் நடக்கும் பொழுது, ஒரு ஆராதனை நடக்கும் பொழுது, இல்ல தேவனுடைய கிறிஸ்தவ கூட்டங்கள் நடக்கும் பொழுது நம்ம எல்லாரும் இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம அமைதியா இருப்பது அது இயல்பு, அது எல்லாரும் இருப்பாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, இல்லப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கட்டும் நம்முடைய சார்ந்த குணம். இந்த சார்ந்த குணம் என்பது இயேசுவானவர் பல இடங்கள்ல அதை நமக்கு அது காட்டி கொடுத்திருக்கிறார். நீங்கள் இயேசுடைய வாழ்க்கையிலே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டிலே படிச்சு பாருங்க. இயேசை 53:7, மத்தேயு 21:4, இந்த பகுதியில எல்லாம் இயேசு கிறிஸ்துவானவர் எவ்வளவு சாந்தம் உள்ளவா இருந்தார். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய சில இடர்பாடுகள், சில சூழ்நிலை மாற்றங்களின் பொழுது பல நேரம் நம்ம அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது. உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாது, உடனே அதுக்கான பதிலடி கொடுத்துடக்கூடாது. அமைதியாக பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. சாந்தத்தினுடைய ஏறக்குரிய நெருங்கிய ஒரு வார்த்தை பொறுமையா இருப்பது. பல நேரங்களில் ஏன் மன அமைதியை இழந்து விடுகிறோம் என்று கேட்டால், நம்மால் சில சூழ்நிலைகளை இல்ல சில மனிதர்கள் நமக்கு செய்யக்கூடிய காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அப்ப எனக்கு பொறுமையை இழந்து விடுகிறேன், சாந்தத்தை இழந்து விடுகிறேன், அமைதியை இழந்து விடுகிறேன். இழந்து நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், திரும்ப ரியாக்ட் பண்ணிடுறேன். அதுக்கு திரும்ப ஏதாவது பதில் வார்த்தையோ இல்ல செயலோ பண்ணிருங்க. அதை பண்ணுவது வரைக்கும் நமக்கு என்ன இருக்கிறது இல்லைன்னா அந்த அமைதி இருக்கிறது இல்லை, மன அமைதி நமக்கு எடுத்து விடுகிறது. ஆனா வேதம் ரொம்ப அழகா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசுவை பாருங்கப்பா, அவர் யாரையும் பார்க்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா அவர் நன்மை செய்தார், அவருக்கு ஜனங்கள் செய்தது தீமை. ஆனா அவர் எப்படி இருந்தாரா, சாந்த குணமுள்ளவர், அமைதியாவே இருந்தார், எல்லாவற்றையும் சகித்து கொண்டார், அமைதியாவே இருந்தார் என்று பார்க்கிறோம். ஏன்னா பல நேரங்கள்ல நாம் சாந்தமாக பொறுமையோடு அமைதி காக்கும் பொழுது என் தேவனானவர் எனக்காக என்ன செய்வார் என்றால் என்னுடைய காரியங்களில், வேதம் சொல்லுவா, என் நீதியை எப்படி செய்வார், வெளிச்சத்தை போல, என் நியாயத்தை பட்ட பகலை போல ஆக்குன்னு சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்கள்ல நாம் இந்த சார்ந்த குணத்தை எல்லா இடங்களிலும் சொல்றோம், எல்லா இடத்தும் தெரியும் விதமாக, ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே மாத்திரமல்ல எல்லா இடங்களிலும் நாம் பொறுமை உள்ளவர்களாக சாந்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். ஆனா நமக்கு அது பிராக்டிக்கலாவே சில நேரங்கள் அது வராது. பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிராபிக், ஒரு வண்டியில போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, வண்டியில போயிட்டு இருக்கும்போது சிக்னல் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் தான் போட்டிருப்பாங்க, 20 அவ்வளவுதான் இருக்கும். அந்த சிக்னலை 20 செகண்ட் 30 செகண்ட் போட்டிருப்பாங்க. அந்த 30 செகண்ட் முடியறதுக்குள்ளே சில பேருக்கு அந்த பொறுமை இருக்காது. டக்கு டக்குன்னு இடம் கிடைச்சிருக்கு, ஒரு போலீஸ் இல்லைன்னா அப்படி அப்படியே போயிடுவாங்க. ஏன்னா அதுக்கு பொறுமை வந்து நமக்கு நிறைய நேரங்கள்ல இருப்பது. இன்னைக்கு அவங்களை கூட விட்டுருங்க, சின்ன பிள்ளைங்க எடுத்து சிறு பிள்ளைகள் கூட
முன்னாடி நிலாவை காட்டி இதுதான் நிலான்னு சொல்லி சோறெல்லாம் ஊட்டுவாங்க, சாப்பாடு ஊட்டுவாங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு மொபைல் தான் இதான் நிலாப்பா, இது பாருங்க மொபைல காட்டிட்டு காமிச்ச ஆரம்பிச்சிட்டோம். இப்ப அதுகளுக்கு கூட என்ன இருக்குதுன்னா பொறுமை இருக்கிறது இல்லை. அது பார்த்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு நெட்டு வரல, திடீர்னு சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா என்ன ஆகுது தெரியுமா? அது போட்டு உடைச்சிட என்ன வரமாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுகளுக்கு கூட பொறுமை இருக்க மாட்டேங்குது. ஏன்னா சாப்பிட முடியல, அது பணம் வரமாட்டேங்குது. அது தூக்கி போட்டு சில நேரத்துல உடைக்கிற ஆள்லாம் போயிருக்கு நமக்கு. ஏன்னா அது பாருங்க, அது எங்க வரைக்கும் தாக்கமாயிருக்கு பாருங்க. நம்ம பொதுவாக பேசிக்காவே பொறுமையை இழக்கக்கூடியவர்கள் தான். சார்ந்த குணம் பொதுவாக படுத்த இருப்பது இல்லதான். ஆனா சொல்லுது, நீங்க மன அமைதியா இருக்கணுமா? எல்லா சூழ்நிலையிலும் எல்லா மனிதர்கள் தெரிந்திருக்கும் விதமாக அது நடக்கக்கூடிய விஷயங்கள் என் வாழ்வின் நன்மைக்கு தான். என்னை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னுடைய வாழ்வுக்கு தான், என்னுடைய நன்மைக்காகத்தான் என்பதை நான் பொறுமையோடு காத்திருந்தால். யோசிப்பு நல்ல உதாரணம் இருக்கு, இயேசு கிறிஸ்துவ நல்ல உதாரணம் இருக்கு, அப்போஸ்தலனாகிய பவுல் அதுக்கு நல்ல உதாரணம். கர்த்தருடைய ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும் போது அங்க பயங்கர கப்பல் மோதி, அங்க பெருங்காற்று மோதி கப்பல் உடைஞ்சு போச்சு. ஏற்படைய 14 நாட்கள் அவங்க பயங்கர கஷ்டப்படுறாங்க. ஆனா வேதம் சொல்கிறது, அந்த மனிதன் பொறுமையோடு அங்க இருந்து தேவன் இதை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். சும்மா என் வாழ்க்கையில் அவர் என்னை கஷ்டப்படுத்தி அழகு பார்க்கிற தேவன் கிடையாது. என்னை கஷ்டப்படுத்தி அவர் சிரிக்கக்கூடிய தேவன், அவர் சைக்கோ கிடையாது. அவர் நல்ல தேவன். அப்ப ஒரு நல்ல தெய்வம்னு சொல்றோம், வல்லமை உள்ள தேவன் செய்யறோம், என்னை காண்கிற தேவன் சொல்றோம். அப்ப என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சகல சம்பவங்களிலும் நான் பொறுமையோடு இருக்கும் பொழுது என் வாழ்க்கை படகை அவர் கொண்டு போவார். என் வாழ்க்கையில் நடக்கிற சகலமும் நன்மைக்கு என்பதை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுதுதான். அதுக்குத்தான் இந்த சார்ந்த குணம் மிக அவசியம். இதுக்குத்தான் பொறுமை மிக அவசியம். என் தேவன் என் வாழ்க்கையில இன்றைக்கு கொண்டு போகக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நான் பொறுமையோடும் சார்ந்த குணத்தோடும் அமைதியோடு நான் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் வந்துவிட்டான். சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் மற்ற காரியங்களும் பார்க்க ஆரம்பித்தால் நான் பொறுமை இழந்துருவேன், இந்த குணத்தை இழந்திருக்கேன். ஆனா வேதம் சொல்கிறது, நீங்கள் சார்ந்த குணத்தோடு பொறுமையோடு இருக்கும் பொழுது என் தேவன் அதற்கான நன்மையான காரியங்களை அதை கொண்டு செய்வார். பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, சபையாரே இன்னைக்கு நான் ஜெயில இருக்கிறேன், அதுக்கு நான் தேவனை கோவிச்சுக்கிறேன். நான் இங்க சிறைச்சால கட்டப்பட்டிருக்கிறேன், ஊழியம் செய்ய முடியல, ஆனாலும் என் வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஏனென்றால் இந்த சூழலை என் தேவன் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக எனக்கு அனுமதிச்சிருக்கிறார். நான் அதை பொறுமையோடு அதை அப்படியே காட்டுகிறேன். என்னை பார்க்க வரக்கூடிய நிறைய பேர் எப்ப பிரார்த்தித்து வராரு, தீகு வராரு, இப்படி தீமத்தி வராங்க, எல்லாரும் என்ன பார்க்க வராங்க ஜெயிலுக்கு. பார்க்க வந்தாலும் கூட அங்கே நான் எப்படி சார்ந்த குணத்தோடு இருக்கிறேன் என்பதை அவர்கள் பார்த்து விட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. இல்லங்க அவர் குழம்பிட்டா இருக்கிறாரு, ரொம்ப அவரு இத்தனை நம்ம போதிச்சாருன்னு அந்த மனுஷன் குழம்பிட்டே இருக்காருன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் சொல்றாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த மனுஷன் எப்பயுமே சந்தோஷமா இருப்பாரு, ஜெயில தூக்கி போட்டவங்க பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாரு, எங்க தூக்கி அவர் எப்படி இருந்தாலும் சந்தோஷமா இருந்து பழகிட்டாரு. ஏன்னா அவருக்கு ஒன்று புரிந்தது, என் தேவன் அவருடைய அனுமதி அவருடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில ஒன்று நடப்பது. அதான் சொல்றாரு, உங்கள் சார்ந்தவன். ஏன் சார்ந்தவன் தெரிஞ்சிச்சேன், ஆனா உங்கள் சார்ந்தவன் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். இந்த பொறுமையோடு காரியங்களை, பொறுமையோடு சூழ்நிலைகளை, பொறுமையோடு மனிதர்களை நாம் அணுகிவிட்டாலே மன அமைதி தானாக வந்துவிடும். அப்ப முதலாவது கர்த்தருக்கு சந்தோஷமாக சொல்றாரு, இரண்டாவது சார்ந்த குணமுடன் இருக்க சொல்லுகிறார், மூன்றாவது அதே 4ஆம் அதிகாரத்துடைய அடுத்த வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்லுகிறார். அப்ப மூணாவது காரியம் கவலைப்படக்கூடாது. இது நம்ம நிறைய நேரங்களில் நிறைய கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. பொதுவாக மனிதனை தேவன் படைப்பதற்கு முன்பாகவே, இந்த உலகத்துல ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் முன்பதாகவே அவனுடைய தேவைகளை படைச்சிட்டார். அவனுக்கு என்ன தேவைங்கிறத படைச்சிட்டு தான் மனுஷனை படைச்சான். இவர் மனிதனை படைச்சிட்டு ஆதாம் உனக்கு என்ன வேணும்பா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் படைக்கல. நம்ம எப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னு கேட்டா, ஒரு மனிதனை படைப்பதற்கு முன்பதாகவே அவனுக்கு என்ன தேவை, என்ன வேண்டும், சூரியன் வேண்டும், அங்கே வாழ்வதற்கு இந்த பூமி வேண்டும், தண்ணீர் வேண்டும், என்ன அவனுக்கு என்ன வேணுமோ மற்ற 5 நாட்களிலே எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் அவனுடைய அத்தனை காரியங்களும் படைத்த பிறகு மனுஷனை படைச்சான். மனிதனை படைத்துட்டு ஒவ்வொன்றாவத்தை கேட்டுட்டு இருக்கிறேன். ஆக அந்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறதுனால
எப்பொழுதுமே நம்ம சொல்ல வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்திலே என் தேவையை அறிந்தவர், என்னுடைய காரியங்களை அறிந்தவர், எனக்கு என்ன தேவை என்பதை அறிவு மாத்திரம் இந்த சூழ்நிலையை அறிந்தவர். ஆகவே நான் எந்த நேரத்திலும் எப்பக்கம் இருக்கப்பட்டாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். எனக்கு அவ்வளவு தேவையில்லை. ஏன்னா என் இயேசு கிறிஸ்துவானவர் உதாரணமே வாழ்ந்திருக்கிறார். அவர் என்னை போலவே சோதிக்கப்பட்டு என்னை போலவே இந்த பூமியில பிறந்து மனிதனாய் பிறந்து வளர்ந்த ஒரு தேவகுமாரனாயிருக்கிறவர். எனக்கு இருக்கிற அதே விலகினங்கள், எனக்கு இருந்த அதே விஷயங்கள் அவரும் சந்தித்தான். ஆனால் அவர் ஒரு பொழுதும் கவலைப்படவே. அவருடைய போதனையே என்ன சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க காட்டு புஷ்பங்களை பாருங்கிறாரு, பறவைகளை பாருங்கிறாரு, எல்லாத்தையும் பார்க்க சொல்லிட்டு அவங்க எல்லாம் அவங்க அப்படி எப்படி இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க, நீங்க அப்படி இருக்க பாக்குற. அவர்கள் எல்லாரை விட நீங்கள் விசேஷித்தவர்கள். அப்ப நீங்க விசேஷமானவா இருக்கிறதுனாலே நான் ஒரு நாளும் கவலை கொள்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆனா இன்றைக்கு நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்கன்னா, நாகரிகம் வளர வளர கவலைகள் பெருகிடுச்சு. இன்றைக்கு மனிதனுடைய அறிவு வளர வளர இன்றைக்கு கவலைகள் பெருகிக் கொண்டே, அதுக்கு ஏற்றது போல கவலைகள் ரொம்ப பெருகிடுச்சு. ஒரு காலத்திலே உண்ண உணவு உடுக்க உடை இருக்கு அப்படின்னு சிம்பிளான ஒரு எளிமையான வாழ்க்கை, இதுல ஒரு குடும்பம் சந்தோஷம் வாழ பழகிட்டோம். ஆனா அதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு பக்கம் டெக்னாலஜி வளரும் போது, இன்னொரு பக்கம் புதிய புதிய பொருட்கள் அறிமுகப்படுத்தப்படும் பொழுது, இது எல்லாமே வளர வளர மனிதனுடைய தேவைகள் அதிகரிச்சுட்டே இருக்கு, ஆசைகள் பெருகிட்டே இருக்கு. அவருடைய ஆசையெல்லாம் என்னன்னு கேட்டா, ஒரு காலத்துல இந்த மாதிரி ஒரு இது வச்சிருந்த நாளுக்கு இன்றைக்கு புதுசா ஒரு பொருள் வரும் பொழுது, புதிதாக ஒரு காரியத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது அதன் மேல எனக்கு ஆசை ஆட்டோமேட்டிக்கா வருது. இந்த ஆசையை தீர்த்துக் கொள்வதற்கு நான் கவலைப்பட வேண்டியிருக்கு. அதை அடைவதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் என்னுடைய மனது அமைதி இழக்கிறது. இன்றைக்கு மனிதன் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா 1 தீமோத்தேயுக்கு வரும்பொழுது பவுல் அடிகளார் அந்த தீமோத்தேயு ஊழியக்காரனுக்கு ஒரு அற்புதகரமான ஒரு அறிவுரையை சொல்லியிருப்பாரு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு அறிவுரை சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு உன்னதமான குணம் எதுன்னு கேட்டா, போதும் என்கிற ஒரு குணம். தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பது மிக நல்லது, அதுல எந்த தவறு கிடையாது. அதை நம்ம தவறா புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம எப்பயுமே ஏழ்மையா இருக்குன்னு சொல்லணும். தேவன் என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதில் எந்த தவறு கிடையாது. ஆனால் அவர் சொல்லுகிறார், என் மனதிலே என் எண்ணங்களிலே எப்படிப்பட்ட எண்ண ஓட்டம் இருக்க வேண்டும் என்று கேட்டால் போதும் என்கிற எண்ணம். எப்பொழுதும் மனிதனுடைய ஆசை தூண்டப்படுகிறதோ, மனிதனுடைய ஆசை என்றைக்கு வெளிப்புறமாக பறந்து விரிய ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது அந்த மனிதனுக்கு என்ன இருப்பதில்லை என்றால் அமைதியை இழக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவருடைய தேவை அதிகரிச்சுட்டே இருக்கு, ஆசை பெருகிட்டே இருக்கு. இந்த ஆசையை பெருக்கும் போது ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இன்றைக்கு மனிதன் பல நேரங்கள்ல கடன் வாங்கியாவது அதை அனுபவிச்சோம்னு நினைக்கிறாங்க, கடன் வாங்கியாவது காரியத்தை செய்து விடுவேன் நினைக்கிறாங்க. ஆகவே மனிதன் அந்த அமைதியை இழக்கிறாங்க, சமாதானத்தை இழக்கிறாங்க. அங்க வேற சொல்றது, போதும் என்கிற மனிதனுடைய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். 7ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நம்முடைய உள்ளான ஒரு இதய உணர்வுல ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்கு. நான் வரும்போது இந்த மாதிரி வரணும். இன்னைக்கு நான் இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, ஒரு பொசிஷன். என் தாயின் வயிற்றுல பிறக்கும் பொழுது ஏதோ ஒரு ஊர்ல பிறந்தேன், இல்ல ஏதோ ஒரு அறையில ஒரு ஹால்ல எங்கேயும் பிறந்திருப்பேன். நான் பிறந்த இடம் வேறு, பிறந்த சூழல் வேறு, நான் வளர்ந்த விதம் வேறு, வளர்ந்த சூழல் வேறு. இன்னைக்கு என் பொசிஷன் இப்படி ஒரு பக்கம் இருக்குது, ஓகே இருக்கட்டும். ஆனா அவர் சொல்றாரு, எப்பயுமே நீங்க உலகத்துல வரும் பொழுது எப்படி வந்தீங்க, ஒண்ணு கொண்டு வந்தது. சரி, முடிவுல என்ன அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, முடிவு அப்படித்தான் இருக்கும் போது கிடையாது. நீங்கள் திரும்பி போகும் பொழுது, உலகத்தை விட்டு போகும் பொழுதும் நீங்கள் ஒன்றும் கொண்டு போவது இல்லை, இது நிச்சயம் அப்படிங்கிறாரு. அப்ப எப்படி இருக்கு சொல்றாரு, போதுங்கிற என்னோட இருக்கு அப்படிங்கிறாரு. அடுத்த வருஷம் சொல்றாரு, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோ அப்படி சொல்லிட்டு கீழே நிறைய வருஷம் சொல்றாரு. ஐஸ்வர்யம் என்று நீ ஏன் இன்னைக்கு மனிதன் மன அமைதியை இழக்கிறான், ஏன் சந்தோஷம் இழக்கிறான்னு கேட்டா, நீங்க 9ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், அதாவது உண்மையிலே ஒரு ஐஸ்வர்யம் இருப்பாங்க, கட்டம் ரொம்ப ஆசீர்வதிச்சு வச்சிருப்பாங்க. நான் அதை பார்த்து அவர்களை போல நான் ஆக வேண்டும் என்று என்னுடைய திராணி எனக்கு தெரியும், என்னுடைய திறன் எனக்கு தெரியும். நான் அவர்களை போல ஆக வேண்டும் என்று எண்ணி ஒருவேளை நான் செய்யும் பொழுதுதான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே மனதளவிலே நான் பிரயாசப்பட வேண்டியிருக்குது, உடலளவில் பிரயாசப்பட வேண்டியிருக்குது, அதற்காக என் அமைதியை கெடுக்க வேண்டியிருக்குது.
அதான் சொல்றாரு, ஐஸ்வர்யம் வாங்காத விரும்புகிற சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார். எங்க இது ஆரம்பிக்கும் கேட்டீங்க அப்படின்னா, இந்த கவலை எங்க ஆரம்பிக்கும் கேட்டீங்க அப்படின்னா, போதுங்கிற எண்ணத்தோட ஒரு மனுஷன் இருந்துட்டாலே ஓகே, அது வந்து அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா ரம்யமா போயிட்டே இருக்கு. ஆனா பிரச்சனை எங்கன்னா, ஒண்ணு ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறாங்க. ஆனா அந்த ஐஸ்வர்யம் விரும்பும் போதே அவன் புரிஞ்சுக்கணும், இது எனக்கு நிரந்தரம் இல்லப்பா, இதனுடைய நித்திய வீடு கிடையாது, என் நித்திய வீடு மேல இருக்குது, இதை விட்டுட்டு தான் போக போறேன். அப்புறம் விட்டு விட்டு போகக்கூடிய மண்ணோடு மண்ணாய் போகக்கூடிய ஒரு ஐஸ்வர்யத்துக்கு பின்பதாக இன்னொருவரை கர்த்தர் நன்றாக ஆசீர்வச்சிருக்கிறார். ஓகே, அது அவர்களுக்கு தேவன் கொடுத்த கிருபை, அது அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஐஸ்வர்யம். ஆனா அதுக்காக நான் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, என்னுடைய நிலை, என்னை தேவன் எப்படி வைத்திருக்கிறாரோ அதில மகிழ்ச்சியை கத்துக்கணும். நான் விரும்ப ஆரம்பிச்சு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, அது சோதனையிலும் கண்ணியிலும் இதுதான் அந்த டிராப் போடுறாங்க. இதுல நிறைய பேர் வந்துட்டாங்க, நிறைய பேர். அநேகர் மனுஷனுடைய சோதனை, மனுஷனுடைய கண்ணியிலே விழுந்து, நீங்க இது இவ்வளவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கிடைக்கும், இதை பண்ணினீங்கன்னா நீங்க அப்படி அழிச்சிருவாங்க, இவ்வளவு நீங்க டெபாசிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி இதெல்லாம் செய்யும் பொழுது மனிதனுக்கு ஆசை, அது என்னன்னா அது அளவிட முடியாது. நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா மனுஷன் இதெல்லாம் ஏமாந்து போனா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும். நிறைய 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 இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நன்றாய் படித்து உயர்வான இடத்துல இருக்கிறவங்க தான். அவங்க கிட்ட எல்லாம் ஒருத்தவங்க 35 லட்சம் 40 லட்சம் ரூபாயும் குள்ள மனிதன் விலைக்கு இருக்கான்னு சொல்லி ஒருத்தங்க வித்துட்டு போனாங்க. குள்ள மனுஷன் இவ்வளவுதான் இருப்பானாங்க, அது உண்மை கிடையாது. குள்ள மனிதன் ஒருத்தர் இருக்கிறான்னா அவனை விற்கணும், அதுக்கு நீங்க 40 லட்சம் கொடுங்க 50 லட்சம் கொடுங்கன்னு சொல்லி அந்த மனிதன் வந்து காசையும் வாங்கிட்டு, அந்த மனுஷன் குள்ள மனுஷன் இருந்தா தான் கொடுக்க முடியும், ஒரு சுண்டு விரல் தண்ணி தான் இருப்பான்னு சொல்லி அதுக்கு ஆசைப்பட்டு அதான் யோசிச்சு இந்த மனுஷன் குள்ள மனுஷன் வாங்கி என்ன பண்ண போறாரு, அதுக்கு எதுக்கு இவ்வளவு காசு கொடுத்து அவங்க வாங்கவும் இல்லை, கடைசியில காசு போயிடுச்சு. இப்படி மனிதனை இன்றைக்கு மயக்குகிற கண்ணீரை விளை வைக்கக்கூடிய பல நேரங்களில் மனிதனுடைய ஆசை தூண்டப்படும் பொழுது, இச்சை அதிகரிக்கும் பொழுது அவன் அதை இழந்து இன்னைக்கு வரைக்கும் பல பேர் வறுமையிலும், பல பேர் கொடுமையான வறுமையில, சில பேர் தற்கொலை பண்ணி கொண்டு, சில பேருடைய வாழ்க்கையே அமைதியை இழந்து குடும்பத்தை எல்லாம் விட்டு பெரிய சண்டைகள் வந்து இப்படி பல குடும்ப சீரழிச்சு. ஏன்னு கேட்டா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன வச்சு கேட்டா, மனிதனுடைய நாகரிகம் வளரும் பொழுது, வளர்ச்சி அதிகம், ஆசை பெருகும் பொழுது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த அமைதி எனக்கு கற்றுக்கொள்கிறேன். அவர் சொல்றாரு இதெல்லாம் இச்சை விழுகிறார்கள். 10 சொல்றாரு பாத்தீங்களா, பண ஆசை எல்லா தீமைக்கும். என்றைக்கு பணத்தின் மீது, பணம் தவறு சொல்லல, பணத்தை தீமன் பைபிள் சொல்லவே இல்லை. இதெல்லாம் தேவன் உலகத்துடைய செல்வங்களை எல்லாச்சும் அவர் படைச்சிருக்கிறார். பணம் ஒரு நாள் தீமை கிடையாது. ஆனா எதை தீமைன்னு சொல்றான்னு கேட்டா பண ஆசை தீமைன்னு சொல்றாங்க. பண ஆசை அப்புறம் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா ஆட் பண்றாரு, எல்லா தீமைகள், எல்லா விதமான தீமைக்கும் உயராய். அப்போ ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில இந்த ஆசை வளர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா அது என்ன பண்ணிடுது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு அது ஓடுச்சு. அநேகர் இதனாலே தன் விசுவாசத்தை இழந்திருக்காங்க. அதனாலே பல பேர் தேவனை விட்டு போயிருக்கிறாங்க, ஊழியத்தை விட்டு போயிருக்கிறாங்க பல நேரங்களில். இப்ப நம்முடைய வாழ்க்கையில வேதம் கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான். அந்த உலக கவலைகள் ஒரு நாளும் கூட, உலக கவலை எனக்கு பல நேரங்களில் இந்த ரூபத்துலதான் வரும். அதான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாது. அப்ப ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது என்று சொல்லும் பொழுது நம்ம வேற மாதிரி எடுத்துக்க கூடாது. சில பேர் தப்பா எடுத்துக்கிறாங்க, நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேங்கிறது அப்படின்ட்டு எதுக்கும் கவலைப்படக்கூடாது அப்படி சொல்லலாம் வருது. என்ன நான் எதுக்கும் வரட்டும் போட்டு பார்த்து அந்த மாதிரி ஏடாவும் வாழக்கூடாது. இவர் சொன்ன கவலை வந்து உலக பிரகாரமான கவலை, உலக பிரகாரமான கவலை குறித்து கவலைப்படாதீங்க. உலக பிரகார விஷயங்களை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. மாறாக மற்றவருடைய ரட்சிப்பு, மற்றவருடைய ஆவிக்குரிய வாழ்வு, என்னுடைய குடும்பத்தினுடைய நல்காரி, இதற்காக கவலைப்படுவது நல்லது. கவலைப்படுவது என்பது, கவலைங்கிறது நீங்க நல்ல நேரங்களும் அழுதுகிட்டு அதை பத்தி சொல்லி யோசிக்கணும். உலக பிரகார கவலைகள் எனக்கு பல நேரங்கள்ல மன அமைதியை கெடுத்து விடுமான, அதே நேரத்தில் நல்ல விதமான கவலைகள், தேவனுக்கு அடுத்த விஷயங்கள். என்னுடைய வாழ்க்கையில கடந்த வாரம் இவ்வளவு பாவம் செஞ்சுட்டேன், இனி செய்யக்கூடாது, அதுக்காக கவலைப்படுவது மிக நல்லது. என்னுடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக வளர்க்க வேண்டும் என்ற கவலை இருக்கணும். இதெல்லாம் நல்ல கவலை. ஆகவே கவலை என்பது வந்து இந்த இடத்துல சொன்னது வந்து உலக பிரகாரமான கவலை பற்றி பேசிட்டு இருக்கிறார். உலக பிரகாரமான கவலைகளும் உங்களை விசுவாசத்தை விட்டு கொண்டு போகக்கூடிய கவலைகள், மன அமைதியை கெடக்கூடிய கவலைகளை விட்டுருங்க.
அப்ப மன அமைதியை கொண்டு வருவதற்கு பவுல் கொடுக்கிற மூன்றாவது வழிமுறை என்னவென்று கேட்டால், நாம் ஒன்றுக்கும் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்படுவேன். முதலாவது சந்தோஷமா இருக்க சொல்றாரு, இரண்டாவது சார்ந்த குணத்தோடு இருக்க சொல்றாரு, மூன்றாவது கவலைப்படாமல் இருக்க சொல்கிறாரு, நான்காவது அதே 6ஆம் வசனத்திலே அடுத்த வாக்கியத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நான்காவது ஸ்தோத்திரம் செலுத்துவது, அதாவது நன்றி சொல்லுவது. நன்றி என்பது ஒரு நல்ல ஒரு பழக்கம். நன்றி செலுத்துவது என்பது எப்பயுமே ஒரு நல்ல ஒரு குணம். பொதுவாக இது தேவனிடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நம்ம ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே ஆண்டவரே என்னை சுகமுடன் எழுப்பியதற்காக நன்றி, இது ஆரம்பிக்கிட்டு ஒரு மனுஷனுடைய ஒரு விசுவாசுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் இல்ல தேவனுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிற பாதைகள் எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பழக்கம் மிக மிக நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டா தேவன் அதை ரொம்ப விரும்புகிறார். நன்றி அறிதலோடு இருக்க வேண்டும் என்று என் தேவன் எப்பொழுதுமே நம்மகிட்ட விரும்புகிறார். ஏன்னா இந்த உலகத்துல எத்தனையோ நோயாளிகளை பார்க்கும் பொழுது நான் யோசிப்பேன், பரவாயில்ல அவர்களுக்கு அந்த அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை எனக்கு கத்து இன்னைக்கு உள்ள பராமரிச்சிருக்கிறார். நேற்று பார்த்ததான அநேக ஊழியர்கள் இன்றைக்கு கிடையாது. போன மாதம் பார்த்த நிறைய பேர் இன்றைக்கு இல்லை. அநேக ஊழியர்களுடைய மரணம், அநேக விசுவாசுடைய மரணம், அநேக விசுவாசுடைய வாழ்க்கையில் அவர்கள் போய்கொண்டிருக்கிற ஒரு கஷ்டமான சூழல், இதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது நம்மளாம் பார்க்கும் பொழுது என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஏனென்றால் நான் நல்லவன் அப்படிங்கிறதுக்காக கிடையாது, நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறோம் அதனால நான் நல்லா இருக்கிறேன் அப்படி கிடையாது. தேவன் என்னை இந்த அளவுக்காவது என்னை பாதுகாத்திருக்கிறார், எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், என் வாழ்க்கையை பக்குவப்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல என்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு திராணியை கொடுத்திருக்கிறார். என் குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டு அவர் என்னுடைய குடும்பங்களுக்கு நிறைய நன்மை செய்திருக்கிறார். இது எல்லாம் மனுஷன் செய்யாதது, என் தேவன் செஞ்சிருக்கிறார். இந்த உள்ளே போகக்கூடிய மூச்சு காற்றை ஒவ்வொரு நேரமும் வெளியில கொண்டு வந்து அதை செய்யறாங்க. இல்லைன்னா வெண்டிலேட்டர்ல வச்சு அதுக்கு லட்சக்கணக்கில் நம்ம செலவழிக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு எத்தனையோ மனிதனுடைய வாழ்க்கைகளை திடீர்னு நல்ல நிறைய செய்திகளை கேட்கிறோம்ல, நிறைய செய்திகள் கேட்கிறோம். இந்த செய்திகள்லாம் நிறைய நேரம் நல்ல செய்திகள் கிடையாது. மனிதர்கள் கடந்து போகக்கூடிய பயங்கரமான கஷ்டமான சூழலை பார்க்கிறோம். திடீரென்று மரணம், திடீரென்று வியாதி, திடீரென்று இறப்பு, திடீரென்று துன்பம், துயரம், கண்ணீர், சோகம் என்று எத்தனையோ பேரை பார்க்கிறோம். கர்த்தர் என் வாழ்க்கையை உங்க வாழ்க்கையிலும் அற்புதகரமாய் வழி நடத்தி நமக்கு நன்மைகளை செஞ்சு வருவார். பாத்தீங்களா, அவர் நன்மை செய்தால்தான் ஸ்தோத்திரம் செலுத்தம் கிடையாது. என் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய சகலத்துக்கும் நன்றி செலுத்த வேண்டும். யோகியை போல ஒரு வாழ்க்கை வாழும், யோகியை போல ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் கொடுத்தால் ஸ்தோத்திரம், அதே நேரத்தில் எடுத்தால் ஸ்தோத்திரம், என்ன செஞ்சாலும் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பழக்கம், அது மிக மிக நல்லது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிற செய்ய போகிற சகல காரியத்திற்காக நம்ம நன்றி செலுத்த வேண்டியது மிக நல்லது. இந்த நன்றி செலுத்தக்கூடிய பழக்கம் மட்டும் வந்துருச்சு. நம்ம நினைப்போம் என் வாழ்க்கையில கர்த்தர் நல்லதே பண்ணல கொடுத அப்படின்னு நினைச்சிட்டே இருப்போம். ஆனா ஒரே ஒரு நாள் நீங்க உட்கார்ந்து ஒரு லிஸ்ட் மட்டும் எழுதுங்களேன். இந்த நாள் இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து இவ்வளவு நேரம் என் தேவன் செய்த நன்மை என்ன அப்படின்னு எழுதி பாருங்க. நம்ம யோசிக்கிறதா தேவன் செய்த நன்மை அப்படின்னா, இன்னைக்கு பணம் கொடுத்திருந்தாலும் நன்மை செஞ்சிருக்காருன்னு நினைப்போம். இல்ல இன்னைக்கு எனக்கு நான் பெரிய அற்புதம் ஒண்ணு பண்ணியிருந்தா தான் நன்மை பண்ணிருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதனால நமக்கு சொல்றதுக்கு ஒண்ணு கிடையாது. அன்று நமக்கு நன்றின்னு பொதுவா சொல்லிட்டு போயிடும். நீங்க உண்மையிலேயே ஆள் மனதில் இருந்து உட்கார்ந்து யோசிச்சீங்க அப்படின்னா நன்றி செலுத்துவதற்கு பல விஷயங்கள் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. இன்றைக்கு நாங்க ராஜனை போகும்போது எதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு காரு அடிபட்டு கிடக்குது, ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது. இந்த முதுகுடியை தாண்டி ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கு. அந்த பக்கம் ஒரு லாரி நிற்குது, 2 ஆக்சிடென்ட் ஆகி எடுத்துட்டு போறாரு. நான் யோசிப்பேன் எத்தனையோ முறை இந்த ரோட்ல போறேன் வரேன் நான். ஆனா தேவனுக்கு நன்றி. ஏன்னு கேட்டா கர்த்தர் ஏதோ நான் திறமையா வண்டி ஓட்டுறேன் அப்படிலாம் கிடையாது. அது கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு, என்னை பாதுகாப்பா எடுத்து போகிறார். நீங்க இப்படி ஒவ்வொரு காரியத்தை யோசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு பல விஷயம். திடீர்னு பாத்ரூம் போனாங்கிறது வழி கீழே வந்தாங்க, அவ்வளவுதான். அவங்க வாழ்க்கை பல நேரங்கள்ல வியாதியில முடிஞ்சிருக்குது, இன்னைக்கு இல்ல ஆஸ்பத்திரியில இருப்பாங்க, இல்ல மரணத்தை. ஆனா நான் டெய்லி தான் போய் பாத்ரூம். இப்படி எல்லாம் யோசிச்சீங்கன்னு வச்சோங்களேன், கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏறணும். காலையிலிருந்து இரவு வரைக்கும்
நம்முடைய நன்மை, நம்முடைய வாழ்க்கையில நான் நன்றி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் தேவன் செய்து கொண்டிருக்கிற நன்மைகள் எத்தனையோ இருக்கு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து அவர் நன்றி செலுத்தக்கூடிய பழக்கம் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா எவ்வளவு நன்மையா செஞ்சிருக்கிறான்னு சொல்லி எனக்குள்ளேயே ஒரு அமைதி, எனக்குள்ளேயே ஒரு மகிழ்ச்சி. நான் பல நேரங்கள் கர்த்தரை அப்படி யோசிக்கிறேன். கர்த்தர் என் மேல எவ்வளவு கரிசனையாய் கொண்டு என் தனி மனித வாழ்க்கைக்காக என் மீது இவ்வளவு அக்கறை கொண்ட ஒரு தேவனா என்று நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைவேன். இதெல்லாம் பவுல் ரொம்ப அழகா சொல்லித்தாரா. நன்றி செலுத்துங்கப்பா, அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்து. கடைசியா நேரம் இல்லை, கடைசி மட்டும் சொல்லி முடிச்சுறேன். அதே 6ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, விண்ணப்பங்கள் ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஜெபிக்கக்கூடிய பணம், விண்ணப்பம் செய்யக்கூடிய பணம். ஜெப வாழ்க்கை நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, அது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில உயிர் மூச்சுமாய். ஒரு தேவ பிள்ளைகளுக்கு அதுதான் என்னை தேவனோடு நெருங்கி சேருவதற்கான ஒரு வாசலா இருக்கு. என் தேவனை எப்படி போக அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல வழி கிடையாது. ஆனா என் தேவனோடு பேசுவதற்கு ஒரே ஒரு வாசல், ஒரே ஒரு வழி எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஜெபம் அப்படிங்கிற ஒரே ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நான் தேவனோடு பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த அந்த பெரிய ஆயுதம், இல்ல ஒரு பெரிய ஒரு பிரிவிலேஜ், பெரிய ஒரு பாக்கியம். அந்த சராசரத்தை உண்டாக்கிற ஒரு தெய்வம் என் பேச்ச கேட்கிறாரு அப்படிங்கும் போது ரொம்ப ஆச்சரியம். இன்னைக்கு நான் பேசுற பேச்சு நிறைய பேர் கேட்க கூட விரும்ப மாட்டாங்க, ஆனால் தேவன் கேட்க விரும்புகிறார். அவர் என்னை கவனிக்கிறார். வேற ரொம்ப அழகாய் சொல்றது, என் மன அமைதிக்கு பவுல் தரக்கூடிய 5வது வழிமுறை எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் சகல காரியத்தை, விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை தேவனுக்கு தெரியப்படுத்த, அவர்கிட்ட தெரியப்படுத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்துட்டாலே எனக்கு அமைதி ஆட்டோமேட்டிக்கா. என் தேவனோடு நான் பேசினேன், என் தேவனுக்கு அதை தெரியப்படுத்தியாச்சு, விண்ணப்பம் பண்ணிட்டேன், வேண்டுதல் பண்ணிட்டேன், இனி அவர் பார்த்துக் கொள்வார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை எனக்கு அதன் மூலமா கிடைக்கும். நீங்க உங்களுடைய ஜெப வாழ்க்கையை மட்டும் கொஞ்சம் ஸ்திரப்படுத்தி பாருங்களேன், ஜெப வாழ்க்கையை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்களேன், அதிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய திருப்தியை விட எதுவுமே கிடையாது. ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கை அவ்வளவு பிரகாசமா இருக்கும். அன்றைக்கு 40 நாட்கள் மோசே ஜெபித்துட்டு வருகிறார், தேவனோடு பேசிவிட்டு வருகிறார், முகம் பிரகாசித்து வச்சுப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அப்படிப்பட்ட அமைதிகளை கொடுக்க விரும்புகிறார். உலக பிரகாரம் நம்ம மன அமைதியை தேடினா ஒன்று இல்லை. அந்த 5 வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்ற தேவன் நமக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய நாமம் மேற்கொள்வாங்க. ஆமென். சரி, எங்களை நேசிக்கிற அந்த தகப்பனே, இந்த இரவு நேரத்திலே உங்களுடைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வந்து நாங்கள் எல்லாரும் இணைந்து பாடல்களை பாடி நாமத்தை மேம்படுத்தினோம். இந்த பிலிப்பியர் நிறுவனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சபையாருக்கு சொல்லிப்போன அநேக ஆலோசனைகள் நாங்கள் படித்துக் கொண்டே வருகிறோம். இன்றைக்கு நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் தீர்மானித்திருந்தீரோ அதை உடைய பிள்ளைகளோடு நீர் பேசினீர். நன்றி அப்பா. என் தேவாதி தேவன் உலகத்திலே மன அமைதிக்காகவும் ஆண்டவரை சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்த எத்தனையோ குடும்பங்கள் உண்டு ஆண்டவரை. ஆனால் பவுல் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளப்பட்ட இந்த 5 விதமான வழிமுறைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்த உதவி செய்ய நாங்கள் கேட்டுவிட்டோம். ஆனால் கேட்டது ஒரு நாள் எங்களுக்கு அமைதியை கொடுப்பதல்ல, கேட்ட வார்த்தைகளின்படி எங்களுடைய வாழ்க்கையிலே அதை நாங்கள் அபியாசப்படுத்தி அதை நிறைவேற்ற பொழுது ஆண்டவரை அது உண்மையாகவே பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை தொடர்ந்து நாங்கள் கேட்கிற வசனத்தின்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. வந்த ஒவ்வொருவரையும் பேர்பட்ட ஆஸ்வதிங்க. ஒருவேளை இப்படி வருகை வர தாமதம் திருப்பஞ்சல் ஆண்டவரை நாங்கள் மறுபடியும் இங்கே வந்து உங்களுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு தொடர்ந்து நாமத்தை மையப்பட்டு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு வேண்டிய சகலமான ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருபடியாய் கர்த்தரும் மீட்பரும் நச்சருமாக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.